எப்படி பண்ணுறானே தெரியல, எந்த மசிலுக்கும் அது போய் சேராது. எலும்பை உடைக்கிறதுக்காக அவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி பண்ணாதீங்க. லைட் வெயிட் எடுத்து ஸ்லோவாக எந்த மசில் பண்ணுறோம், பைசப்ஸ் பண்ணுறோமா அது ஸ்லோவாக ஓகே 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 அப்படி வந்து ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கே ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும். நான் ஜிம்மில் இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு. இந்த வெயிட் உங்களுக்கு அதுக்கப்புறம் பழகினதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து போகிறேன். சரி, இந்த பிகினர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜிம்மு உங்களுக்கு ஃபுல்லாக பழகிறது வரைக்கும். நான் வந்து ஜிம்மை வந்து குவைட் பண்ண மாட்டேன், டெய்லி எனக்கு வந்து ஜிம்முக்கு போயே ஆகணும் ஒரு 1/2 மணி நேரம் அப்படின்னு உங்களுக்கு தோணுறது வரைக்கும் நீங்கள் பிகினர்ஸ் தான். சரியா? கண்டிப்பாக இன்றைக்கி ஜிம்மு போயே ஆகணும், ஜிம் போகாட்டா எனக்கு வந்து அந்த மசில் வீக் ஆயிரும், எனக்கு வந்து பூஸ்டிங் ஆகணும், மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும், டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் ஜிம்முக்கு போயிடணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பிகினர்ஸ் லெவல்லேருந்து வெளியே வந்துட்டீங்க. ஓகேவா? அது வரைக்கும் நீங்கள் பிகினர் தான். அது வரைக்கும் ஸ்லோவாக இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், எடுத்த உடனே ஜிம்முக்குள்ளே போன உடனே மாஸ்டர் ப்ரோட்டீன் பவுடர் வாங்கித்தாங்க மாஸ்டர் சீக்கிரம் உடம்பு ஏறணும், எனக்கு வந்து மெடிசின் எடுத்து தாங்க மாஸ்டர்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் என்ன தான் மெடிசின் கொடுத்தாலும், என்ன தான் சப்ளிமெண்ட் கொடுத்தாலும் உங்கள் மசிலை மேக் பண்ண போகிறது அந்த மெடிசினோ அந்த சப்ளிமெண்ட்டோ கிடையாது. நீங்கள் கொடுக்க போகிற எக்கு, சிக்கனு, பீஃபு, காய்கறி, ரைஸு, கிழங்கு தான். ஓகேவா? நேச்சுரல் ஃபுட்டு தான் மசிலை கெயின் பண்ணும். நீங்கள் கொடுக்குற மெடிசினும் சப்ளிமெண்ட்டும் வந்து என்ன சொல்லலாம், அது வந்து ஒரு பூஸ்டர் மாதிரி தான். அதை எடுத்து அதுக்கப்புறம் அது இல்லாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் எடுத்த உடனே போன உடனே எனக்கு அதை எடுத்தாங்க இதை எடுத்தாங்கன்னு கேட்காதீங்க. நீங்கள் தான் வந்து ஒரு ட்ரெயினர் நம்ம குறை சொல்லக்கூடாது. நீங்கள் தான் போய் ஒரு ட்ரெயினரே கெடுக்குறீங்க. நீங்கள் வாங்கித்தாங்கிற ஆர்வத்தில் நீங்கள் சொல்லும்போது அவர் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் கொடுக்க தான் போகிறீங்க. இப்போ அதை தான் அடுத்தவங்க யூஸ் பண்ண. ஏமாத்துறனை விட ஏமாறுறவன் தான் தவறானவன். நீங்கள் ஏமாறாது. எடுத்த உடனே போயிட்டு எனக்கு அதை வேணும் இதை வேணும்னு கேட்காத. நேச்சுரலாக முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு. எப்படி பண்ணுறானே தெரியல, எந்த மசிலுக்கும் அது போய் சேராது. எலும்பை உடைக்கிறதுக்காக அவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி பண்ணாதீங்க. லைட் வெயிட் எடுத்து ஸ்லோவாக எந்த மசில் பண்ணுறோம், பைசப்ஸ் பண்ணுறோமா அது ஸ்லோவாக ஓகே ஓகே அப்படி வந்து ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கே ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும். நான் ஜிம்மில் இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு. இந்த வெயிட் உங்களுக்கு அதுக்கப்புறம் பழகினதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து போகிறேன். சரி, இந்த பிகினர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜிம்மு உங்களுக்கு ஃபுல்லாக பழகிறது வரைக்கும். நான் வந்து ஜிம்மை வந்து குவைட் பண்ண மாட்டேன், டெய்லி எனக்கு வந்து ஜிம்முக்கு போயே ஆகணும் ஒரு 1/2 மணி நேரம் அப்படின்னு உங்களுக்கு தோணுறது வரைக்கும் நீங்கள் பிகினர்ஸ் தான். சரியா? கண்டிப்பாக இன்றைக்கி ஜிம்மு போயே ஆகணும், ஜிம் போகாட்டா எனக்கு வந்து அந்த மசில் வீக் ஆயிரும், எனக்கு வந்து பூஸ்டிங் ஆகணும், மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும், டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் ஜிம்முக்கு போயிடணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பிகினர்ஸ் லெவல்லேருந்து வெளியே வந்துட்டீங்க. ஓகேவா? அது வரைக்கும் நீங்கள் பிகினர் தான். அது வரைக்கும் ஸ்லோவாக இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், எடுத்த உடனே ஜிம்முக்குள்ளே போன உடனே மாஸ்டர் ப்ரோட்டீன் பவுடர் வாங்கித்தாங்க மாஸ்டர் சீக்கிரம் உடம்பு ஏறணும், எனக்கு வந்து மெடிசின் எடுத்து தாங்க மாஸ்டர்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் என்ன தான் மெடிசின் கொடுத்தாலும், என்ன தான் சப்ளிமெண்ட் கொடுத்தாலும் உங்கள் மசிலை மேக் பண்ண போகிறது அந்த மெடிசினோ அந்த சப்ளிமெண்ட்டோ கிடையாது. நீங்கள் கொடுக்க போகிற எக்கு, சிக்கனு, பீஃபு, காய்கறி, ரைஸு, கிழங்கு தான். ஓகேவா? நேச்சுரல் ஃபுட்டு தான் மசிலை கெயின் பண்ணும். நீங்கள் கொடுக்குற மெடிசினும் சப்ளிமெண்ட்டும் வந்து என்ன சொல்லலாம், அது வந்து ஒரு பூஸ்டர் மாதிரி தான். அதை எடுத்து அதுக்கப்புறம் அது இல்லாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் எடுத்த உடனே போன உடனே எனக்கு அதை எடுத்தாங்க இதை எடுத்தாங்கன்னு கேட்காதீங்க. நீங்கள் தான் வந்து ஒரு ட்ரெயினர் நம்ம குறை சொல்லக்கூடாது. நீங்கள் தான் போய் ஒரு ட்ரெயினரே கெடுக்குறீங்க. நீங்கள் வாங்கித்தாங்கிற ஆர்வத்தில் நீங்கள் சொல்லும்போது அவர் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் கொடுக்க தான் போகிறீங்க. இப்போ அதை தான் அடுத்தவங்க யூஸ் பண்ண. ஏமாத்துறனை விட ஏமாறுறவன் தான் தவறானவன். நீங்கள் ஏமாறாது. எடுத்த உடனே போயிட்டு எனக்கு அதை வேணும் இதை வேணும்னு கேட்காத. நேச்சுரலாக முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு. பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப் ஹலில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். See you there.